ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம சக்குலண்ட் லீஃபில் எப்படி ஏர் மூலயமா, அதாவது ட்ரை மெத்தட் மூலயமா ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சக்குலண்ட்ஸ்க்கு நம்ம லீஃப் மூலயமா ப்ராப்பகேட் பண்ணலாம், ஸ்டெம் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது லீஃப் மூலயமா ப்ராப்பகேட் பண்ணுறது. பட் அதோட மெத்தடாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதாவது சாயில் இல்லை, வாட்டர் இல்லை, ஜஸ்ட் ஏர் மூலயமா, காற்று மூலயமா எப்படி ட்ரை ப்ராப்பகேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிற ஸ்பீஷீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரெப்டோவேரியா இல்லை செடவேரியா. இதெல்லாமே இந்த மாதிரி ஏர் மூலிமா ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். அதுலேயும் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஸ்பீஷீஸ் கிரெப்டோவேரியா பர்பிள் டிலைட். இது ரொம்ப ரொம்ப ஈஸி டு ப்ராப்பகேட். அண்ட் நம்ம சூஸ் பண்ணுற லீஃபுமே பாட்டம்லேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி லீஃபை நீங்கள் நல்லா ஹெல்த்தியான லீஃபை எடுத்துக்கோங்க. அதில் எந்த வித ஒரு சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும். ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணாலே போதும், முழுமையாக வந்துடும். இந்த மாதிரி முழுசாக வந்தால் மட்டும்தான் அந்த லீஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்பகேட் ஆகும். ஒருவேளை பிரேக் ஆகி வந்துச்சுன்னா அது நமக்கு ப்ராப்பகேட்டே ஆகாது. ஸோ பார்த்து ஹெல்தியான லீஃபை நீங்கள் பாட்டம்லேருந்து எடுங்க. நீங்கள் லீஃபை எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர் அந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துருங்க. ஸோ தேட் அந்த லீஃபை நம்ம அந்த மதர் பிளான்ட்லேருந்து நம்ம ஆஃப்செட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடும், முழுசாகவும் வந்துடும். ஒருவேளை அது ஆல்ரெடி தேர்ஸ்டியாக இருக்குது அப்படின்னா அந்த சக்குலண்ட் லீஃப் அப்படியே ரப்பர் மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஷேக் பண்ணி எடுத்தாலும் பிரேக் ஆகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லீஃப் முழுமையாக உங்கள் கைக்கு கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி லீஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட்டுக்கு வாட்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த லீவ்ஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் அப்படியே போட்டு நம்ம நல்ல ஒரு ஷேடான ஏரியாவில் வைக்கணும். டைரக்ட் சன்லைட் அது மேலே படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். இதில் வாட்டரும் கொடுக்க போகிறதில்ல, சாயிலும் கொடுக்க போகிறதில்ல. எந்த வித வாட்டரும் நீங்கள் மிஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் 1 மந்த் அப்படியே அந்த ஷேடில் வச்சுருங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள், எல்லாமே பேபிஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த 1 மந்த் கேப்பில் ஃபுல்லாக ஷேடான ஏரியாவில் தான் நான் வச்சுருந்தேன். சன்லைட்டு படலை, சாயிலும் கொடுக்கல, வாட்டருமே மிஸ்டு பண்ணலை. அப்படியே நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இதில் ஒரு சில லீஃப் இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருந்துச்சு, நல்லா அப்படியே கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள், தண்ணியெலாம் வருது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேஜுமே நம்ம லீஃபை பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேபியை அந்த லீஃப் கிட்டேருந்து எடுத்துருங்க தனியாக. ஈவன் அதுக்கு ரூட்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பேபியை செப்பரேட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம அப்படியே நம்ம சாயிலில் வச்சோன்னா அது ரூட் டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அந்த மதர் லீஃப் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகி போன நிலைமையில் இருந்துச்சுன்னா அது மூலமா சில இன்ஃபெக்ஷன் பேபிக்கு பாஸ் ஆகிடும். தென் அது ப்ராப்பகேஷன் ஃபெயில் ஆகிடும். அதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரி சில மதர் லீஃப்மே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இதில் 2 பேபி வந்திருக்கு, ட்வின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லீஃபு. அண்ட் ஸ்டில் நம்ம ரூட்ஸுமே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏர் ட்ரை மூலமா ப்ராப்பகேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பேபிஸும் நீங்கள் பார்க்கலாம், ரூட்ஸும் பார்க்கலாம். ஒரு சில லீஃபில் ரூட்ஸ் மட்டுமே இருக்கலாம், ஒரு சில லீஃபில் பேபிஸ் மட்டுமே இருக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி சாயில் மூலமா ப்ராப்பகேட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயுமே நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் அந்த மதர் லீஃப் நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மதர் லீஃபை அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அந்த மதர் லீஃப்லேருந்து நமக்கு நியூட்ரியன்ஸ் பேபிக்கு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நல்லா இருக்கிற வரைக்கும் அதோட நியூட்ரியன்ஸ் கிடைக்கட்டும். அதனால நீங்கள் இந்த டைமில் பேபியை ஆஃப்செட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஒருவேளை மதர் லீஃப் கொஞ்சம் அழுகி போகிற நிலைமையிலையோ இல்லை ட்ரை ஆகிருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் பேபிஸை ஆஃப்செட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா லீஃப்க்குமே பேபிஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள்.
சிலதெல்லாம் வந்து கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கு, சிலதெல்லாம் ட்வின்ஸாக வந்திருக்கு, சிலதெல்லாம் ட்ரிப்பிள்ஸாக வந்திருக்கு. ஒரு சில லீஃபில் ஜஸ்ட் ஒரே ஒரு பேபி மட்டும் நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துருக்கு. ஒரு சிலதில் ஸ்டெம் அழகாக மேலே வரைக்கும் நோக்கியும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சில லீஃப்லலாம் வந்து ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நம்ம அப்படியே ரீபாட் பண்ண போகிறோம். நான் இந்த பேபிஸ் எல்லாத்தையும் பாட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோபீட் மிக்ஸ் தான். ஆல்வேஸ் நான் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிக்ஸ் இது ஒன்று தான். கோகோபீட் வித் பெர்லைட் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். பட் இந்த டைமு கொஞ்சம் அந்த ரைஸ் ஹஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதாவது நெல் உமின்னு சொல்லுவாங்க, அதையுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேட் எனக்கு பெர்லைட் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே நான் அப்படியே படுக்க வைக்க போகிறேன், இந்த லீஃப் எல்லாத்தையுமே. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே லே பண்ணி விட்டால் போதும். நீங்கள் டிக் பண்ணலாம் வேண்டாம். அதாவது அது குழி மாதிரி பறித்து அப்படியே உள்ள அமுத்தலாம் வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே அழகாக ரூட்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடும். இன்கேஸ் ரூட் இல்லாட்டியும் கூட இந்த கோகோபீட்டில் இருக்கிற அந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா ரூட்டை என்கரேஜ் பண்ணி டெவலப் பண்ணிவிடும். ஸோ இதில் கலந்துருக்குது வந்து நம்ம 3 ப்ராப்பர்ட்டி கலந்துருக்கோம் இந்த மிக்ஸில். கோகோபீட், பெர்லைட் அண்ட் ரைஸ் ஹஸ்க். இந்த பெர்லைட் அண்ட் ரைஸ் ஹஸ்க் வந்து ஜென்ரலி நம்ம வாட்டர் கொடுத்தோம்னா சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுக்காகத்தான் யூஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம வாட்டர் எதுவுமே இங்கே ஸ்டே ஆகக்கூடாது. சேம் லைக் அதர் சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ். ஏன்னா இதுவுமே சக்குலண்ட்டோட பேபிஸ் தான் இல்லையா, அதனால் வாட்டர் கொடுத்தா சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடணும், அப்படியே ரீட்டைனாக வித்ஸ்டாண்ட் ஆகக்கூடாது. அதுக்காக பெர்லைட் அண்ட் ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நல்லா ஏர் சர்க்குலேஷன்ஸும் இது டெவலப் பண்ணிவிடும். அண்ட் கோகோபீட் வந்து நமக்கு ரூட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணிவிடும். அதுக்காக தான் நம்ம கோகோபீட் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இது எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. அந்த பெரிய பாட்டில் வச்சு போக மீதி இருந்தது, அதையுமே நான் வந்து வேறு பாட்டில் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், 2 பாட் ஆயிடுச்சு எனக்கு. இதுலேயுமே சேம் அதே கோகோபீட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை நாளாக இதுக்கு வந்து வாட்ரு கொடுக்கல அண்ட் சாயில், சன்லைட் எதுவுமே இல்லை. இனிமேல் தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சன்லைட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். பட் இப்போதைக்கு நான் சன்லைட் கொடுக்க போகிறதில்ல. இப்போ சாயில் கொடுத்தாச்சு அண்ட் வாட்டர் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். வாட்டருமே நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சாயில் அண்ட் வாட்டர் இப்போ கொடுத்தாச்சு. வேறு சன்லைட் வந்து இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸ் கழித்து தான் அந்த பேபிஸ் கொஞ்சம் பெருசாகட்டும், அட்லீஸ்ட் அந்த மதர் லீஃப் இல்லாமல் அது இண்டிபெண்ட்டாக அந்த பேபி வந்து க்ரோ ஆகட்டும், ஊன்றி வரட்டும். அந்த டைமில் தான் நான் சன்லைட்டே நான் காமிக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் அது ஷேடில் தான் இருக்க போகுது. இது வந்து 2 வீக்ஸ் கழிச்சு, அதாவது ரீபாட் பண்ணினதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பேபியெல்லாம் கொஞ்சம் கலர்ஸ் வந்திருக்கு அண்ட் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. அதாவது கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நம்ம பாட் பண்ண டைமில் இருக்கக்கூடிய அந்த சைஸை விட இப்போ இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு, மெச்சூர்ட் ஆகிருக்கு. அண்ட் இதுலேயே ஒரு சில மதர் லீஃப் எல்லாமே ட்ரை ஆகிட்டும் வராங்க. ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா நான் உடனே அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ஊன்றி தானாகவே தனியாக ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பிளான்ட்டாக உருவானதுக்கப்புறம் தான் நான் சன்லைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் வாட்டர்லாம் எப்போ தேவைப்படுதோ, அதாவது அந்த மிக்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்பப்போ நான் வாட்டர் மிஸ்ட் பண்ணிகிட்ருக்க தான் போகிறேன். அண்ட் இதுக்கு எந்த வித ஃபர்டிலைசர் எதுவுமே நான் கொடுக்கறது இல்லை. இன்கேஸ் கொடுக்குறதா இருந்தால் இப்போதைக்கு எனக்கு தோணலை, பட் கொடுக்குறதா இருந்தால் நான் சீவீட் சொல்யூஷனை தான் கொடுப்பேன்.
தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி தான் கொடுப்பேன். பட் இன்ன வரைக்கும் இதுக்கு எந்த ஃபர்டிலைசர் கொடுத்ததில்ல. ஜஸ்ட் வாட்டர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா அழகாக ஹெல்த்தியாக க்ரோ ஆகிட்டு வருது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போவே இதுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் வச்சுருக்கிற பிளேஸ் வந்து பால்கனி. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஏர்லி மார்னிங் சன்லைட் வரும். அதோட கலர்ஸ் என்ஹான்ஸ் ஆகிட்டு வருது போல். ஸோ அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. நான் டெய்லி நோட் பண்ணுறது உண்டு பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. பட் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. இப்படி தான் நம்ம வந்து ஏர் ட்ரை மூலயமா ப்ராப்பகேட் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறீங்க, பட் ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதை பற்றின விஷயங்களும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.